கண்ணெதிரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு போனை போட்டு இந்த ஆள் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்கி உள்ள வச்சிரு. சரிங்க மேடம். ஐயா புடிச்சு தள்ளி வெளியில. யார போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயா? ஐயா ஒரு சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டேன். ஐயா சொல்றதே கேளுங்க. ஐயா எங்க வந்து என்ன ரெண்டு பேரையும் வெட்டி போட்டுட்டு சொல்றல நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போ. ஐயா வெளில போங்கன்றல. ஏய் யோ கிழவா, உன்னோட குடும்பமே சரியான மானங்கெட்ட குடும்பம். உன்னோட பேத்தி சக்தி என்னடானா வேலை பார்க்க வந்த இடத்துலயே சிரிச்சு சிரிச்சு பேசி சிவாவை மயக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. உன்னோட வீணா போன பேரன் வேலை பார்க்க போன இடத்துல பணத்தை திருடினதுக்காக அவனை திருடன்னு அடிச்சு வெளியில துரத்தி விட்டுட்டாங்க. அந்த திருட்டு பயல கல்யாணம் பண்ண திவ்யா வேலை பார்க்க போன இடத்துல யார் கூடயே நெருக்கமா இருந்தத உன் பொண்ணு சீதா அத கண்ணால பார்த்து ஏண்டின்னு தட்டி கெட்டதுக்கு அவ உன் பொண்ணையே கொலை பண்ணிட்டா. இப்போ உன் வீட்லயே ஒருத்தி கொலைகாரி, இன்னொருத்தி பைத்தியக்காரி. உன் குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல. நல்லது கெட்டதையெல்லாம் எடுத்து சொல்லி அவங்க எல்லாரையும் ஒழுக்கமா வளர்க்கறதுக்கு உனக்கு வக்கு இல்ல. இது எதையுமே சரியா பண்ணாம பெரிய கவரிமான் பரம்பரையில இருந்து வந்த மாதிரி இங்க ஏன் வீட்டு முன்னாடி வந்து என்ன பத்தி நீ கேவலமா பேசிட்டு இருக்கியா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இங்க பார், பிரச்சனை பண்ணாம ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிடு. நான் சொன்ன வார்த்தைக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்து இங்கே வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சிவா. எந்த ஒரு விஷயத்தை வச்சு நீங்க யாரு, எப்படிப்பட்டவர், உங்க கேரக்டர் என்னங்கிறத சைக்காலஜிக்கலா என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும். உண்மையிலேயே நீங்க ஒரு ஜென்டில்மேன் சிவா. டாக்டர், இப்போதானே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயுமே பார்த்துக்கிட்டது இல்லை. ஆனா ஏதோ ரொம்ப நாள் என் கூட பார்த்து பேசின மாதிரி என்னை பாராட்டி தள்ளுறீங்க. எனிவே தேங்க்ஸ் ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட். மோஸ்ட் வெல்கம் சிவா. சார், என்னை எதுக்காக இங்கே வர சொன்னீங்க? நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது டொனேஷன் பண்ணுமா, இல்லை நான் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா? கண்டிப்பா சிவா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். ஆனா அது மணி ரிலேட்டடான ஹெல்ப் இல்லை, மனசு சம்பந்தப்பட்ட ஒரு ஹெல்ப். நீங்க மறுக்காம எனக்கு பண்ணணும். டாக்டர், நீங்க வந்ததுலேருந்து ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, எதுவா இருந்தாலும் நீங்க முதல்ல மனசு விட்டு என்கிட்ட ஓப்பனா பேசுங்க. அப்போதானே என்னன்னு எனக்கு முழுசா தெரியும். ஓகே சிவா, எதுவா இருந்தாலும் நான் டைரக்டாவே உங்ககிட்ட பேசிடுறேன். அதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது. இதைத்தானே டாக்டர் நான் வந்ததுலேருந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களை இங்க வர சொன்னதுக்கு முக்கியமான ரீசனே இங்க அட்மிட்டா இருக்கிற பேஷண்ட் சக்தியை பத்தி பேசுறதுக்கு தான். சாரி டாக்டர், அவளை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. ஒருவேளை அவளை பத்தி தான் நீங்க என்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். அவ என்னோட வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்காரி. மற்றபடி அவளுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நீங்க சொல்றது கரெக்ட் தான் சிவா. நாம முன்ன பின்ன தெரியாதவங்க யார்கிட்டயும் பேசிக்க மாட்டோம். அதையும் மீறி யாராவது பேச வந்தா நமக்கு பிடிக்கலனா அவங்கள நாம அவாய்ட் பண்ணிடுவோம். இதுதான் ஹியூமன் நேச்சர். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். இங்க வந்து அட்மிட்டா இருக்கிற யாருமே உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால வந்து அட்மிட் ஆகல. இங்க அட்மிட் ஆயிருக்கிற 95% கேசஸ் நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மனசு சரியில்லாம, நிம்மதி இல்லாம, அதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க தான். சக்தி உங்க வீட்டுல வேலை பார்த்த ஒரு வேலைக்காரி. அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது எல்லாமே காமனா உங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக டாக்டர் என்ன இங்க கூப்பிட்டு வந்தீங்க? சிவா, சக்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க மனநிலை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனதுக்கு முக்கியமான காரணமே நீங்க தான். நானா? என்ன டாக்டர் சொல்றீங்க?
ஷியோரா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இவங்க இங்க அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களோட லாஸ்ட் சுச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்னு நாங்க அலசி ஆராய்ஞ்சு பார்க்கறப்போ இவங்க லாஸ்டா உங்களோட டெட் பாடியை பார்த்ததா சொல்றாங்க. கத்தியால குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்துல பேச்சு மூச்சு இல்லாம நீங்க கடந்ததா சக்தி சொல்றாங்க. டாக்டர், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் புதுசாக கேட்கறதால எல்லாமே ஷாக்கிங்காக இருக்கு. ஆனால் இதனோட ரொட்டீன் லைஃப்ல ரொம்ப பழகி போயிடுச்சு டாக்டர். அந்த சக்தி இந்த மாதிரி நிறைய ட்ராமா ப்ளே பண்ணியிருக்கா. சில நேரங்களில் அதுக்காக என்கிட்ட அடி கூட வாங்கியிருக்கா. அவ தொடர்ந்து இந்த மாதிரி வேற வேற பிரச்சனைகளை புதுசு புதுசாக கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த ஒரே காரணத்துக்காக தான் அவளை நாங்கள் இங்கே கொண்டு வந்து சேர்த்தோம். தென் ஓகே சிவா, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயே நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஆ, அவங்கள இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? நாங்க கொடுக்கிற மருந்தெல்லாம் ஜஸ்ட் 30% மட்டும்தான். ஆனா அவங்களுக்கு 70% மருந்து அவங்க மனசுக்கு நெருக்கமானவங்களால தான் கொடுக்க முடியும். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல டாக்டர். இது எல்லாத்தையும் ஏன் நீங்க என்ன கூப்பிட்டு பேசுறீங்க? நீங்க கேட்குற கேள்விதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சக்தியோட அப்பா ரத்னம் எங்க வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப விசுவாசமான டிரைவர். அதனால அவர் மேல இருக்கிற அக்கறையில தான் அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணோம். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பாக்குறப்ப அந்த பொண்ணை ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணோங்கிற அளவுக்கு வந்துட்டேன். சிவா, நான் உங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நீங்க ஒரு தடவை அவங்கள நேர்ல பார்த்து அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க, என்ன ப்ராப்ளம்னு கேட்டு பாருங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் எதுக்காக இப்ப சக்தியை மீட் பண்ணணும்? டாக்டர், நான் இப்பவும் சொல்றேன், எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அந்த சக்தி ஏற்கனவே என் பொறுமையை நிறைய சோதிச்சிட்டா. அதுலயே நான் ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன். இப்ப புதுசா இன்னொரு தலைவலியை நான் ஏத்துக்க விரும்பல. ப்ளீஸ் சிவா, நான் நிச்சயமா உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். பட் நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அவ்வளவுதான் சிவா. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக பேசினா கூட ஓகே தான். டாக்டர், ஒருத்தவங்களுக்கு அடிபட்டிருக்குன்னா அடிபட்டவங்களுக்கு மருந்து போடுறதை விட்டுட்டு என்ன பார்த்து மருந்து போட சொன்னா எப்படி டாக்டர்? சக்தியோட விஷயத்துல நீங்க எது பேசுறதா இருந்தாலும் அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேசுறது தான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. சூப்பர் சிவா, இப்பதான் நீங்க ஒரு கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்களோ அதையே தான் நான் உங்ககிட்ட திரும்ப சொல்றேன். அடிபட்டவங்களுக்கு அடிபட்ட இடத்துல மருந்து போடணும்னு நான் நினைச்சதுனால தான் உங்களை சக்தி கிட்ட பேச சொல்றேன். சக்தி உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் உங்க அப்பாவை கூப்பிட்டு பேசியிருப்பேன். ஆனா இங்க ப்ராப்ளம் சக்தியோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இல்ல, அவங்களோட மனசுல. அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டு பேசுறேன். நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இதை பர்சனலா எடுத்துக்காம ஒரு சோஷியல் சர்வீஸா எடுத்துக்கங்களேன். உங்களால ஒரு பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா அதோட கிரெடிட் எல்லாம் உங்களுக்கு தானே சிவா. அதான் சொல்றேன், எனக்காக ஒரு 10 மினிட்ஸ் நீங்க சக்தியோட பேசுனீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். ஓகே டாக்டர், நீங்க எவ்வளவு தூரம் சொல்றீங்க, கண்டிப்பா இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும். உங்களுக்காகவும் உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்தோம் நான் அந்த சக்தியை மீட் பண்றேன். தேங்க்யூ சிவா. உங்களோட பெருந்தன்மையான மனசுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஓகே டாக்டர். வாங்க. சக்தி, சிவா சார், சக்தி, நேத்து நைட்டு முழுக்க தூங்காம சிவா சிவான்னு பேரை சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தேன். அதான் நான் அவரையே இங்க வரவழைச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு என்ன பேசணும்னு தோணுதோ, மனசுக்குள்ள என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பேசிடுங்க. உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நான் கிளம்புறேன். சார், ஆ, நீங்க செஞ்ச இந்த உதவிய என் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன் சார். ரொம்ப நன்றி.
சாரி சார். சிவா பேசு. ஓகே டாக்டர். என்னோட வாழ்க்கையில என்ன உங்க அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கிட்டது யாருமே இல்ல. அதே மாதிரி காலுக்கு அடியில போட்டு மிதிச்சு நசுக்குனதும் வேற யாருமே இல்ல. நான் தெரியாம தான் கேட்கிறேன். உனக்கு அப்படி நான் என்னதான் பாவம் பண்ணேன்? இங்க பாரு சக்தி, நான் கோவப்படாம இன்னைக்கு ரொம்ப பொறுமையா பேசணும்னும் நீ பேசுறத காது கொடுத்து கேட்கணும் தான் வந்திருக்கேன். அதனால என்கிட்ட டிராமா பண்ணாம எதுவா இருந்தாலும் உண்மையை மட்டும் பேசு. நடிக்கிற எல்லாரையும் உண்மையானவங்க நம்புறீங்க. உங்களுக்காகவே உண்மையா இருக்கிற என்ன நடிக்கிறேன்னு சொல்றீங்க. இப்ப நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் உங்க மேல வச்சிருந்த கண்மூடித்தனமான அன்பு மட்டும்தான் சார். உங்க மேல நான் வச்சிருந்த அன்பால உடம்புக்கு முடியாத என் அம்மாவை கூட கடைசி காலத்துல உங்க கூட இருந்து என்னால முழுசா அவங்கள கவனிக்க முடியல. ஒருவேளை நான் மட்டும் என் அம்மா கூட இருந்திருந்தா இந்நேரம் அவங்க என் கூட உயிரோட இருந்திருப்பாங்க. நானும் அவங்க கூட இருந்திருப்பேன். நான் உன்னோட சொந்த கதை சோக கதையெல்லாம் கேட்கறதுக்கு வரல சக்தி. என்னை எதுக்காக பார்க்கணும்னு சொன்ன? உனக்கு எனக்கும் இடையில அப்படி என்னதான் இருக்கு? உங்களுக்கும் எனக்கும் இடையில என்ன உறவு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் சார். ஏன் நம்ம வீட்டுக்கு உங்க ஃப்ரெண்டா வந்திருந்தாங்களே ஆராதனா, அவங்களுக்கு கூட நம்ம 2 பேருக்கும் இடையில என்ன உறவு இருந்துச்சுன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். இல்ல சக்தி, நீ போய் சொல்ற. ஆராதனாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆராதனாவுக்கு மட்டும் ஒருவேளை நிச்சயமா தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க கண்டிப்பா என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க மாட்டாங்க. இப்ப ஆராதனா இங்க இல்ல, அவங்க கனடா போயிட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு யார் யார் பேரை சொன்னா நான் நம்ப வேணும், அவங்கள தேவையில்லாம நீ இதுல இன்வால்வ் பண்ணிட்டு இருக்க இல்ல? உங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க ஆராதனா மேடத்துக்கு ஃபோன் பண்ணி எனக்கும் சக்திக்கும் இடையில என்ன இருக்குன்னு கேட்டு பாருங்க. அவங்க எல்லா உண்மையும் சொல்லுவாங்க. எங்கேயோ நிம்மதியா சந்தோஷமா இருக்கிற ஆராதனாட்ட நான் போய் எதுக்கு தேவையில்லாம இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தணும்? அதான் நானே இங்க வந்திருக்கேன்ல. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட டைரக்டா சொல்லு. இத்தனை நாள் வரைக்கும் எந்த உண்மையை சிவா சார் கிட்ட சொன்னா அது அவரை ரொம்ப பாதிக்கும்னு மூடி மூடி மறைச்சு வச்சிருந்தனோ அது எல்லாத்தையும் இதுக்கு மேல என்னால மறைச்சு வச்சிருக்க முடியாது. எனக்கு சிவா சார் கூட சேர்ந்து மறுபடியும் வாழலனாலும் கண்டிப்பா அந்த அனிதா விரிக்கிற வலையில மறுபடியும் அவர் போய் மாட்டிக்க கூடாது. அதனால இந்த உண்மைய கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். சக்தி, சொல்லுன்னு சொன்ன. சிவா சார், நான் சொல்ற எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நம்மளோட முதல் சந்திப்பு ஒரு விதமான சண்டையிலையும் மோதல்ல தான் ஆரம்பிச்சது. ஆனா நாட்கள் போக போக நமக்குள்ள இருந்த சண்டெல்லாம் காத்தோட காத்தா கரைஞ்சிருச்சு. அப்புறம் எதிர்பாராத இடத்துல நம்ம 2 பேரும் கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க என்னோட கழுத்துல இந்த தாலியை கட்டினீங்க. எல்லாரும் காதலிச்சிட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கல்யாணம் பண்ணிட்டு தான் காதலிக்கவே ஆரம்பிச்சோம். வேணா சக்தி, ஒரு பொய்ய உண்மையாக்க மறுபடி போய் சொல்லாத. சார், நான் ஒரு பொய்ய உண்மையாக்க இவ்வளவு தூரம் போராடல. எந்த சூழ்நிலையிலயும் ஒரு உண்மை பொய்யாயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் போராடுறதுக்கு என் மனசுல தெம்பில்ல சார். என் கூட இருந்து என்னை சப்போர்ட் பண்றதுக்கும் எனக்கு யாருமே இல்ல. இந்து அம்மாவும் அனிதா அம்மாவும் சேர்ந்து உங்ககிட்ட இருந்து எல்லா உண்மையும் மூடி மறைச்சிட்டாங்க சார். நீ சொல்ற மாதிரி அனிதாவும் எங்க அம்மாவும் என்கிட்ட இந்த உண்மையை சொல்லாம மறைச்சிருந்தாலும் வீட்டுல இருக்கிற மத்த யாராவது இது என்கிட்ட சொல்லிருக்கலாமே. ஆனா இப்ப வரைக்கும் ஒன்ன தவிர மத்த யாரும் இதை சொல்லி நான் கேள்விப்படல. ஏன்
நம்ம வீட்லயே ரொம்ப நேர்மையா தைரியமா இருக்கிறவங்க ருத்ரா அத்தை தான். அவங்க கூட இது என்கிட்ட ஏன் சொல்லல? இங்க பாரு சக்தி, அன்னைக்கு திவ்யா என்ன உன் வீட்டுக்கு கூட்டு போயிருந்தா. அப்ப கூட திவ்யாவும் அருணும் இத பத்தி எதுவுமே பேசல. ஏன் பேசல? சிவா சார், இப்ப வரைக்கும் நான் முதல் கொண்டு எல்லாருமே உங்ககிட்ட எல்லா உண்மையும் ஏன் சொல்லாம இருக்கோம்னா உங்க மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்காங்க. ஆனா நான் ஒரு படி மேல போய் உங்க மேல கண்மூடித்தனமான காதலையும் உயிரையும் வச்சிருக்கேன். இத்தனை நாளா எந்த பிரச்சனையும் இல்லாம நான் நல்லா தான் இருந்தேன். ஆனா இப்ப நீ பேச ஆரம்பிச்சதும், நான் யோசிக்க ஆரம்பிச்சதும் எனக்கு தலை சுத்தி தலைவலி வர்ற மாதிரி இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்ட ஒரே கேள்வி, ஏன் இந்த உண்மையை எல்லாரும் என்கிட்ட இருந்து மறைக்கணும்? சொல்லு, ஏன் மறைக்கணும்? சொல்லு சக்தி. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க சார். இத்தனை நாளும் உங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு எல்லாருமே பூசி முழுகி மூடி வச்சதுக்கு காரணம் உங்களுக்கு நடந்த ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்தாலும் ஒரு சில விஷயங்களை மறந்து போயிட்டீங்க. மறந்து போன விஷயங்கள் எப்ப வேணாலும் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஆனா அது வரைக்கும் பொறுமையாவும் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துற மாதிரி தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மீறி எதையாவது ஞாபகப்படுத்தினா உங்க உயிரே ஆபத்தாயிரும்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இந்த உண்மைய யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு ருத்ராமா என்ன தனியா கூப்பிட்டு சொன்னாங்க. ருத்ராமா மேல இருந்த மரியாதையாலையும் உங்க மேல வச்சிருந்த அளவு கடந்த பாசத்தினாலையும் இதை எதையுமே சொல்லாம வெளியே காட்டிக்காம என் மனசுக்குள்ள இது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டேன் சார். நீ பேசுறதெல்லாம் நான் அமைதியா கேக்குறேங்கிற ஒரே காரணத்துக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாத. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் அவனோட எண்ணம் போலதான் வாழ்றான். என்னோட எண்ணம் நல்லா இருந்த ஒரே காரணத்தினாலதான் இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தும் கூட ஆண்டவன் என் உயிரை காப்பாத்தணும். ஆண்டவன் உங்களை உயிர் பழைக்க வச்சது, உங்க உயிரை காப்பாத்தினது, இது எல்லாமே எனக்காக மட்டும்தான் சார். தயவு செஞ்சு இன்னொரு முறை இப்படி எல்லாம் பேசாத. நீ என் மேல ரொம்ப உரிமை எடுத்து பேசுறப்போ எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. இப்படியே தப்பான கண்ணோட்டத்துல நீ பேசிட்டு இருந்த நான் இப்பவே வெளியே போயிடுவேன். இங்க பாரு சக்தி, உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே எல்லாரும் ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தா நீ மட்டும் சம்பந்தமே இல்லாம வேற ஒரு கற்பனையான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க. உன் மனசுல இருக்கிற ஆசைகள் எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்து இப்படி எல்லாம் பேசணும்னு நீயே உன்னோட ஆழ் மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்ட. இப்போ உனக்கு நடந்துட்டு இருக்கே அது எல்லாமே அதோட ரிஃப்ளெக்ஷன் தான். ஓகே, இப்ப எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நீ என்ன எதுக்காக வர சொன்னேன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து எனக்கு பைத்தியம்னு பட்டம் கட்டி இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. ஆனா நான் சத்தியமா பைத்தியம் இல்ல சார், என்ன நம்புங்க. சிவா சார், தயவு செஞ்சு நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என்னை இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போயிருங்க. வெளியே வந்தாலும் இதுக்கப்புறம் நான் உங்க லைஃப்ல வர மாட்டேன். என் வாழ்க்கையில நான் உயிரா நினைச்சது என் அம்மா. அவங்க இல்லாத இந்த உலகத்துல எனக்கு எப்படி வாழ பிடிக்கும்? எனக்கு வாழ பிடிக்கல சார். என்னை எப்படியாச்சும் இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. சிவா சார், நீங்களும் நானும் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு மறந்து போச்சு. கண்ணாடி சுக்கு நூறா உடைஞ்சு போனா எப்படி மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாதோ அதே மாதிரி மறுபடியும் நீங்க என் பழைய சிவா சாரா
எனக்கு கிடைப்பீங்கங்கிற நம்பிக்கை இல்ல. உங்களுக்காக என் வாழ்க்கையில நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இன்னும் சொல்ல போனா என்னோட வாழ்க்கையை இழந்து இன்னைக்கு ஒரு நடமாடும் உயிரில்லாத ஜீவன் மாதிரி இப்ப உங்க முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கேன். சக்தி, உண்மையிலேயே நீ இப்ப நார்மலா இருக்கன்னா அத முதல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லி முறைப்படி என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பண்ணு. இவ்வளவு நேரம் நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் பொறுமையா கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் சொல்றதையும் நீ கொஞ்சம் பொறுமையா கேளு. இப்ப தயவு செஞ்சு நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே நீ என் லைஃப்லயே வராத. இன்னொரு தடவை நீ வெளியில எல்லார்கிட்டயும் என்னோட பொண்டாட்டின்னு சொல்றதோ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றதோ வேண்டாம். ஏன்னு தெரியல, எனக்கு அந்த வார்த்தையை கேட்டாலே இரிட்டேட் ஆகுது. இதுக்குதான் அந்த டாக்டர் கிட்ட அப்பவே சொன்னேன், என்ன இதுல எல்லாம் இன்வால்வ் பண்ணாதீங்க. அவரு தான் கேட்காம கூட்டு வந்துட்டார். நான் கிளம்புறேன். சார், சிவா சார், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க சார். சிவா சார், சிவா சார், என்னை கூட்டிட்டு போங்க சிவா சார். சிவா சார். ஓகேம்மா, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், எனக்கு அவகிட்ட பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. மறுபடியும் அவ சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்திலையும் என்ன கூப்பிடாதீங்க. நான் வரேன். சிவா, சிவா சார், ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க சார். டாக்டர் கிட்ட கெஞ்சி கேட்டு நான் உங்களை வர சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் சார். டாக்டர், இனிமே இவ சம்பந்தமா என்ன பேசுறா இருந்தாலும் என்ன கூப்பிடாதீங்க. இவளோட அப்பா ரத்னத்துக்கிட்ட மட்டும் பேசுங்க, என்கிட்ட இனிமே பேசாதீங்க. I don't have any relationship or any connection with her. சிவா சார்.